பங்குச்சந்தையில் இன்னைக்கு நடந்த முக்கியமான செய்திகளை விரைவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட் இன்னைக்கு நல்ல ஏற்றத்தில் தொடங்கி முடியறப்போ ஒரு ஃபிளாட் ரேஞ்சில் முடிவடைஞ்சது. இந்த இறக்கத்துக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில வந்த ஒரு சிறிய பதற்றம் காரணமாக தான். தீபம் அப்படிங்கிற கவர்மெண்ட்டை சேர்ந்த ஒரு அமைப்பு இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்பில் கவர்மெண்ட் செக்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸும் போனஸ், டிவிடெண்ட், அதுக்கப்புறம் ஸ்பிளிட் எல்லாம் குறிப்பிட்ட இடைவெளியில் பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அறிவுறுத்தலில் தெரிவிச்சிருந்தாங்க. இது நடைமுறைப்படுத்தப்பட்ட கவர்மெண்ட் செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க கிடைப்பாங்க. வாரி எனர்ஜிஸ் அப்படிங்கிற ஒரு ஷேர் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த நிறுவனத்தினுடைய Q2 ரிசல்ட் வந்து வெளியாகி இருக்கு. ரீசெண்டாக தான் இந்த நிறுவனத்தினுடைய IPO வந்து வெளியானுச்சு. மார்க்கெட் எதிர்பார்த்த Q2 ரிசல்ட் இல்லாத காரணமா இந்த ஷேர் இன்னைக்கு ஒரு இறக்கத்தில் முடிவடைந்தது. ரெஜிஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு ஷேர் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நிறுவனத்தில் வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேரை வந்து 10 ஷேரா ஸ்பிளிட் பண்ண போறாங்க. KPI கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி 2 ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு ஷேர் வந்து போனஸா தர போறாங்க. அதே போல வரோக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு ஷேர் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிறுவனம் இயர்னுடைய லோ ரேஞ்சில் தற்போது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த இறக்கம் வந்து தொடர்ந்து நீடிக்குமா இல்ல ஏற்றம் பெறுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.